புகழேந்தினே வணக்கம். ஒரு நீண்ட தாமதத்துக்கு மன்னிக்கணும். எப்படி பாக்குறீங்க விஜய வந்து எம்ஜிஆரா மாத்த முடியுமா அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம்னே. வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் நியூஸ் தமிழ் 24/7. நெல்சன், ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களோட. மிக்க நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல காலம் தலைப்ப நீங்க விஜயோட ஒப்பிட்டு 26ல எம்ஜிஆர் ஆவாரா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைப்பை போடாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா இந்த புள்ளிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது வழக்கறிஞர் சார் கரெக்டா பேசினார். தலைவரை பத்தி முதல் நாள் நைட்டு விடிகால வருவார். நானே அப்படி ஈரோடுலாம் கட்டாந்தரையில உட்கார்ந்து தலைவரையும் திருவண்ணாமலை டேனிஷ் மிஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அது இல்ல, மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஒரு தலைவர், வெற்றிகளில் ஏறியே பழக்கப்பட்ட தலைவன், இறங்க தெரியாதவர். இதெல்லாம் உண்மைதானா? இல்ல, தலைவரை யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஒரு தலைவரை நினைச்சீங்கன்னா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த தலைவர் மகாசக்தி. அவரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று போற்றி புகழ வேண்டும்லாம் வரும். அது மாதிரி தலைவர். ஏழைகள் எளியவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், இப்படி எல்லாம் ஆச்சு. ஆனா இங்க என்னன்னா, என்னோட இளவல் விடமாட்டார் ரவி பயங்கரமா பேசிட்டு போனார். நான் சொல்றேன், அவிநாசி திட்டத்துல இல்ல அவரு அம்மா நீங்க தான் போய் சொல்லு எனக்கு அப்புறம் சண்டை இல்லாம. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வித்திட்ட புரட்சி தலைவி அம்மா. அந்த ஸ்டேஜ்ல எம்ஜிஆர் படம் காணாம போயிடுச்சே சார், அம்மா படம் காணாம போயிடுச்சே சார். அது எப்படி சார் நடந்தது? கோத்தகிரியில போய் தலைவருடைய சிலைய அம்மா திறந்து வச்சாங்க. அம்மா திறந்து வச்ச சிலைன்னு நாடறியும் அங்க இருப்பவர்களுக்கும் தெரியும். அந்த சிலையை போய் திறந்து வச்சுட்டு பேரறிஞர் அண்ணான்னு சொல்லாமா? அப்ப எவ்வளவு தலைவர் எம்ஜிஆரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நம்ம புகழ்ந்த தலைவர், போற்றி வணங்கிய தலைவர் அண்ணாவா தெரிகிறார், அண்ணா எம்ஜிஆரா தெரிகிறார். போட்டும். இப்பதான் பிரதம மந்திரி வந்தார். வந்த உடனே எலெக்ஷன் அரசியல் தலைவரை நீங்க பாத்தீங்களா? ஐயோ, எம்ஜிஆர் கண் கலங்குறது இல்ல சார். எம்ஜிஆர் உயிரோட்டமா இருக்காரு. கண் கலங்குறது எடப்பாடியா கண் கலங்கினாரு பிரதமர். கண்ணீர் வழிஞ்சது சார். ஒரு தலைவன் மீது கொண்ட பற்று எப்படி இருந்திருந்தால் அந்த பழைய படத்தை பார்த்துட்டு எடப்பாடி வந்து கண் கலங்குறாரு சார். நீங்க அதை நடிப்புங்கிறீங்க. அத்திக்கடவுள் இல்ல, அத்திக்கடவுள் அதான் தூக்கி போட்டாரா? அப்புறம் ரெண்டாவது மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் மோடி வரார். ரைட், இது எலெக்ஷன் கேம்பெயின் சார். நியாயமா பேசுவோம். அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு பெரிய படம், புரட்சி தலைவராவது பேரறிஞர் அண்ணாவாவது தந்தை பெரியாராவது, தந்தை பெரியாரை முன்னிறுத்தி விஜய் பேசிட்டு இருக்கார், தந்தை பேரறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தி விஜய் பேசுகிறார். பிரச்சாரத்துல கையில எடுத்துட்டு போறார் தலைவரையும். அம்மா கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறார். இப்படி எல்லாம் அவர் பண்றார். காஞ்சிபுரத்துல போய் பேரறிஞர் அண்ணாவை பேசுறார். ஆனா இங்க என்ன நடக்குது? பிரதமர் வந்த அந்த மேடையில நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல பெருசா போட்டுக்கணும், அம்மா படத்துல போட்டுக்கணும். அது குக்கர் சின்னத்தை விட சின்னதா இங்க ஒரு மூலையில இருந்துச்சான். இவர் படம் பெரிய படம். ஏன் உங்கள் கண்களுக்கு எடப்பாடியார் எம்ஜிஆராவும் ஜெயலலிதாவும் தெரிய மாட்டேங்கிறாருங்கிறதா கேட்க வேண்டிய கேள்வி. ஐயோ சார், தயவு செய்து நான் இப்பதான் சொன்னேன், உங்களை போட்டுனேன். நான் நீங்க சொன்னது சரின்னு சொன்னேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிடாதீங்கன்னு சொன்னேன். பெரிய வரலாற்று பிழைய பண்றீங்களே சார். நீங்க சொல்லுங்க, ஒரு கட்சி அதனுடைய தலைவர்களால் வழிநடத்தப்படுற போது தலைவர்களை எப்படி எம்பவர் பண்ணுவீங்க? இந்த தலைவர் முக்கியமா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்கிற போது அவங்க கலைஞரை பின்னுக்கு தள்ளல, ஆனா ஒரு இயக்கத்தை வழிநடத்துற ஸ்டாலினை முன்னுக்கு நகர்த்துறாங்க. அடிப்படையில் நம்முடைய கொள்கை தலைவர்களை, முன்னாள் தலைவர்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா பிரசன்ட்ல இருக்க லீடரை தூக்கி பிடிக்கணும்ல, அவர் தானே அதிகாரத்தை கொண்டு வரணும். இல்ல நெல்சன், தலையுடையோர் எல்லாம் தலைவரா? நான் தெரியாம கேட்கிறேன். தலையுடையோர் எல்லாம் தலைவர்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு புரியல. எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் சக்தி தோல்வியை சந்தித்தே இல்லை. பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே போகிறார். யாரோடு ஒப்பிடுவது? சினிமாவிலும் நம்பர் 1 தலைவர், அரசியலும் நம்பர் 1 தலைவர். அம்மா சினிமாவில் தேர்தல்களில் தோத்திருக்காரு. அது பிரச்சனை இல்லையா? எனக்கு சொல்லுங்க, ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்திருக்காரு, 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. எந்த வகையில எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் உங்களுக்கு பெட்டரான தலைவரா தெரிகிறாரு? சார், விஜய் மேல நீங்க குறை சொல்ல முடியாது. அவர் ஆளவில்லை.
அவர் முதலமைச்சராக இல்லை, அவர் கொள்ளையடிக்கவில்லை, அவர் எந்தவித ஊழலையும் சந்திக்கவில்லை. இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. அவர் மேல எப்படி போய் குறை சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க? 41 பேர் அண்ணன் வந்து சொல்றாரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. 41 குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பம் அவர் மீது தவறு என்று புகார் அளித்திருக்கிறதா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. தெரியாத நபர் அல்ல நீங்க. ஒரு கொலை நடக்கிறது, கொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பம், நாம் கொலையாளியை மன்னிச்சிடறேன்னு சொன்னா கோர்ட் விட்டுருமா? அப்படி ஆசிரியர் போயிட்டு வாப்பானே. உங்கள் இங்க முக்கியமே இல்ல. ஒரு சமூக கூட்டத்தில் உங்க ஆக்ட் எப்படி இருக்கு? நீங்க நெல்சன், நீங்க நல்லா கவனிங்க. சிஆர்பிசி படிச்சிருப்பீங்க. ஐபிசி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் குற்றவாளி. நீங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க பேசவே முடியாது. நோ கொலை நடந்ததுன்னு எப்படி சொல்றீங்க? ஐ வாஸ் a student in திருவண்ணாமலை. பாலசுப்ரமணியம், அன்பு, கிருஷ்ணா 3-4 தியேட்டர் அடிமைப்பெண் ரிலீஸ் ஆகுது. ஊர்வலமா கொண்டு போறோம். தியேட்டர் உள்ள போய் கியூல நின்னு செத்து போயிட்டாங்க 2 பேரு. இட் ஹஸ் ஹேப்பன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நடந்தது அது. அதை இதோட நான் கம்பேர் பண்ணல. ஆகவே இப்படி சரி இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவர் வீட்டுல பழனிசாமி கொடுத்தார். நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஏன் சார் 41 குடும்பம் இறந்ததுக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் போய் ஹெல்ப் பண்ணார், எங்க அண்ணா திருமாவளவன் போய் ஹெல்ப் பண்ணார். உடனே முதல்வர் நைட்டா ஓடி போய் 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி 1 லட்சம் அடிபட்டவங்களுக்கு கொடுத்தார். அந்த கட்சியை சார்ந்தவர் என்பதால் நடிகர் விஜய் 20 லட்சம் கொடுத்தார். ஏன் சார் பழனிசாமி ஒண்ணுமே கொடுக்கல? என்ன சார் நியாயம்? இது அம்மாவும் தலைவரும் சம்பாரிச்சு வச்ச பணம் அங்க இல்லையா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். அப்போ அப்படி இப்படியே நீங்க சொல்லிட்டே நாளைக்கு தலைப்பு செய்தி போட்டலாம். தாவேகாவில் இணைகிறார் அண்ணன் புகழேந்தி. இல்ல நீங்க சாரி, நீங்க வந்து தலைப்புல நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை விட தாவேகா தலைவர் விஜய் உங்களுக்கு சிறந்த தலைவராக தெரிகிறார் என்றால் ஏத்துக்க வேண்டியதானே? ஏன் தடுக்குது நம்மள? 5% கூட நீங்க விஜயோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப அவர் ஒரு திருக்குறள்ல சொன்னார்ல, கரெக்டா சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கிட்டார்ல. ஆனா அவர் திருக்குறள்ல என்ன பண்ணாரு? பீஸா பிச்சுட்டாரு. அந்த திருக்குறளை சொல்ல விடாம வலைத்தளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட தலைவர்ன்றீங்க. தலைவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள், வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாம் நம்ம ஒரு தகுதிக்குள்ள கொண்டு வர்றதுனே. ஒரு 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 அம்மா கிட்ட இருந்து ஒரு சின்ன தப்பு பேர் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். கரண்ட் தப்பரோட உட்காந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. சிம்மி கார்வலோட உட்காந்து பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவறா பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு கரெக்டா வழக்கறிஞர் என்ன சொன்னாரு? கலைஞரை தவறாக பேசினார் என்று நானும் அமர்ந்திருந்த அந்த சத்யா ஸ்டுடியோல இன்னொரு தடவை இப்படி பேசினா தொலைச்சிருவேன்னு சொன்னார். ஆகவே இந்த நாகரிகம் உள்ள தலைவர் 75 ஆண்டு கால இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி இல்லையா? யாரு? ஒரு 75 வருஷ இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி அண்ணனுக்கு. நாளைக்கு 50 விழா அதிமுகவை என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு 54 வயசு அதிமுகவை சொல்லுவாரு. இல்ல நான் என்னுடைய இடத்துல இருக்கேன். உண்டி காளிமுத்தண்ணன் போன்றதான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு குழந்தை வேலை வேண்டியவர். நான் இல்லைன்னு சொல்ல. காகிதப்பூ மணக்காது, கருவாடு வீணாகாது, கறந்த பால் மடி புகாது, கிடைக்க உதிக்கும் சூரியன் உதிக்காது, அடுத்த வார்த்தையை உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படி பேசியவரை அரவணைத்து சென்ற இந்த இயக்கத்தை காப்பாற்றி வெற்றியடை செய்தவர் அம்மா. சேர்க்கவே மாட்டேன், யாரோட சேர்ந்து போகவும் மாட்டேன், நான் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றவர் எப்படி தலைவர் ஆவார்? சொல்லுங்க சார். நான் உங்க காளிமுத்தான உதாரணத்தையே கொடுத்துட்டேன், சொல்லுங்க. ஆகவே அது அல்ல பதில் சொல்ல முடியாம வந்து திணறுகிறார் ரவிராஜா. இந்த புகார்களுக்கான பதில்களை நம்ம கேட்டு பெறலாம்.